SBI-யோட ப்ரிப்பரேஷன்ல ப்ரிலிம்ஸ்க்கு உண்டான செட் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி கொஞ்சம் செட்டு பார்த்துருக்கோம். தொடர்ந்தும் இன்னைக்கு நம்ம அப்ளிகேஷன் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷன் இல்லாமல் தான் நம்ம போகிறதுக்காக பார்ப்போம். எந்த மாதிரியான சம்முக்கு எல்லாமே ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பட் ஈக்குவேஷன் மோஸ்ட்லி வந்து வேண்டாம். ஸோ எஸ்பிஐக்கு இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சம்மில் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நாலேஜ் வரும். இதில் கொடுக்குற சம் எல்லாமே மெயின்ஸுக்கு உண்டான ஸ்டார்டிங் லெவலில் இருக்கும். ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் அப்ளிகேஷன் சம் மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மெயின்ஸுக்கு உண்டான ஸ்டார்டிங் லெவலும் இதில் இருக்கும். ஸோ இதில் உள்ள கான்செப்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஃபர்தராக நம்ம மெயின்ஸுக்கு போகும்போதுமே நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ லாஜிக் தான் நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால பேசிக் நாலேஜ் ஒவ்வொரு டாப்பிக்லையும் வச்சுக்கிறது எப்பவுமே வந்து நல்லது. ஏன்னா சம்முக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வேற, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வேற. ஸோ இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 சம் இருக்கு, எப்படி லாஜிக்கலா அப்ரோச் பண்ணலாங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? A and B together can complete the work in 80 days. B and C together can complete the work in 60 days. If A work for 20 days, B work for 35 days, and then the remaining work was done by C alone in 60 days. In how many days can C alone complete the whole work? இங்க அவங்க கொடுத்திருக்கிற டீடைல் A and B together பத்தி கொடுத்திருக்காங்க 80, B and C together பத்தி கொடுத்திருக்காங்க 60. ஆனா ஒர்க் பண்ணினதை கொடுக்க போகும்பொழுது A தனிப்பட்ட முறையில 20 days, B தனிப்பட்ட முறையில 35 days, C தனிப்பட்ட முறையில 60 daysன்னு சொல்றாங்க. இதுல அவங்க கேட்கறது C மட்டும் தனிப்பட்ட முறையில ஒட்டுமொத்த ஒர்க்கே செஞ்சிருந்தா ஹோல் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் வரப்போகும்போது சம்ம ஆல்டர் பண்றது ரொம்ப முக்கியம். இங்க நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா A plus B 80 days, B plus C 60 days. இது மட்டும்தான் வந்து டூகெதர்ல வந்து அவங்களுக்கு இருக்கு. இதுல அடுத்த டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்ம எழுதுனது எல்லாமே என்னது? A and B can complete the work, B and C can complete the work. இப்ப நம்ம எழுத போறது did. A did the work for 20 days அப்படின்னு இருக்குதுல்ல, அத நம்ம மாத்த போறோம். என்னன்னு மாத்த போறோம்? பியும் சேர்ந்து 20 days பண்ண மாதிரி. ஏன் அப்படி நம்ம மாத்துறோம்? ஏன் வந்து A 20க்கு மேல B plus A அதை எப்படி சம்ம நம்ம வந்து மாத்தி எழுதலாம், தாராளமா எழுதலாம். ஏன்னா B ஓவராலா பாத்தீங்கன்னா 35 தான் வரும். Bக்கு ஓவரால் என்ன இருக்கு? 35. அதை ஸ்பிளிட் பண்ணி 20 15 மாத்துறோம். ஏன்னா A கூட சேர்ந்து ஒரு 20 டேஸும் C கூட சேர்ந்து ஒரு 15 டேஸும் செஞ்சதா வந்து சம்ம நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்துறோம். இப்ப நான் எழுதுறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏயும் பியும் சேர்ந்து 20 நாள் செஞ்ச மாதிரியும், பிசியும் சேர்ந்து 15 நாள் செஞ்ச மாதிரியும், C தனிப்பட்ட முறையில 45 நாள் செஞ்ச மாதிரி கொடுத்துருக்கிறது. ஆக்சுவலா என்னது? A அப்படிங்கிறது வந்து 20, B 35, C 60. இந்த என்டையரா இங்க கொடுத்துருக்கிறத நாம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனா அவங்க கொடுத்த நம்பர்ஸ்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் நம்பர்ஸ். நீங்க வேணா நீங்க கவனிச்சு பாருங்களேன். A 20 இருக்குதா, இங்கேயும் வந்து A எவ்வளவு இருக்கு? 20. B 35 இருக்குதா, B வந்து இங்க ஒரு 20, இங்க ஒரு 15, so 35. C 60 இருக்குதா, so C இங்க ஒரு 15, இங்க ஒரு 45, so 60. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த சமுக்கு நல்லது. பர்பஸ் என்ன? எதுக்காக இந்த சம்ம சேஞ்ச் பண்றோம்னா, எனக்கு இங்க A plus B யோட டீட்டெயிலும் B plus C யோட டீட்டெயிலும் இருக்கு. அதனால நானும் A plus B, B plus C க்கு ஏத்த மாதிரி நான் மாத்திக்கிட்டேன். இப்ப நீங்க சம்ம அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸி. AB வந்து 80 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். They did for 20 days, which is 1/4, which is 25%. B plus C can complete in 60 days. They did for 15 days, which is also 1/4, which is also 25%. So overall 25 plus 25, 50% முடிச்சு ரிமைனிங் 50% ஒர்க் இருக்கு. அதை C மட்டும் தான் பண்ணியிருக்க முடியும் 45 daysல. So what about 100% of C is nothing but 90 days. அவ்வளவுதான். இந்த சம்ல விஷயமே
நீங்க இந்த சம்ம எடுத்து நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதணும். ஸோ அப்ரோச்சிங் எ சம் இன் அவர் வே, ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி. ஆனா பர்பஸும் புரிஞ்சுக்கணும். இங்க கொடுத்துருக்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் அங்க கொடுத்துருக்காங்க ஓவராலா 80 டேஸ் 60 டேஸ். ஆனா அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறது எல்லாமே இண்டிவிஜுவலா ஏயும் இண்டிவிஜுவல் பி இண்டிவிஜுவல் சியை பத்தி சொல்லியிருக்காங்க. நாம சம்முக்கு ஏத்த மாதிரி மேனேஜ் பண்றதுக்கு இந்த 20ஏங்கிறத ஏ பிளஸ் பி 20ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப பில வந்து ஒரு 35ல ஒரு 20 கூட போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 15 இருக்கும், அதை சி கூட சேர்த்த மாதிரி வச்சுக்கிட்டோம். ஏன்னா இங்கேயே உங்களுக்கு பி பிளஸ் சி இருக்கிறதுனால. ஸோ சி பிளஸ் பி 15ங்கும் போது அப்போ சிக்கு உண்டான 60ல ஒரு 15 இங்க போயிடுச்சா. ஸோ ரிமைனிங் ஒரு 45 தான் இருக்கும்னு சம்ம மாத்தி எழுத தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி சம்ம உங்களுக்கு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். சம்ம மாத்தி எழுத தெரிஞ்சிருந்தா ஜஸ்ட் பெர்சன்டேஜ்ல அப்ரோச் பண்ணிட்டு போயிடும். நெக்ஸ்ட் சம்ம, a mixture contains milk and water. When 20 liters of water are added to the mixture, the ratio of milk to water becomes 9:7. If instead 20 liters of milk are added to the mixture, the ratio of milk to water becomes 5:3. Find the initial quantity of the mixture. நல்ல சமுதாயம், பட் லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுவோமா ஈக்குவேஷன் போகாம? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இஃப் வச்சுதான் சொல்றாங்க, சரியா? அங்க ஆல்ரெடி யார் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னா மில்க் வாட்டர் இருக்காங்க. ஸோ மில்க் வாட்டரை பத்தி நம்மளுக்கு தெரியாது. we don't know anything about milk, we don't know anything about water. எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. there is a mixture, அவ்வளவுதான். ஸோ when 20 liters of water are added, if இல்லையா ஒருவேளை அப்படிங்கிற மாதிரி தான் இது அர்த்தம். when 20 liters of water are added to the mixture, ratio becomes 9:7. 20 liters ஆட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ரேஷியோ? we don't know anything about the ratio before adding 20 liters. அடுத்து என்ன சொல்றாங்க? if 20 liters of milk are added to the mixture, that becomes 5:3. so anyhow நம்ம பார்க்க போற இந்த ரெண்டுலையுமே டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 லிட்டர்ஸோட தான் இருக்க போகுது. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க டோட்டல் மாற போறதே இல்லை. ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, முதல்ல அவங்க கொடுத்த கண்டிஷன்லயும் 20 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ண தான் போறோம். செகண்ட்ல 20 லிட்டர்ஸ் மில்க் ஆட் பண்ண தான் போறோம். எய்தர் வாட்டர் ஆர் மில்க் மிக்சர்ல வந்து 20 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கொடுத்தாலும் சரி, செகண்ட் கண்டிஷனல் படி பார்த்தாலும் சரி, டோட்டல் மாற போறது இல்லை. ஸோ இங்க டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 16 இருக்குது, இங்க டோட்டல் பாத்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ நாம டோட்டல் ஈக்குவலா இருக்கணுங்கிறதுனால இதையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 16 மாத்துறோம். அப்போ இன்டூ 2 அப்படின்னா 10 6ன்னு சொல்லிட்டு நம்ம மாத்தணும். அது ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். அப்ப மில்க் வாட்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா 9:7ம் இங்க 10:6 இருக்கிற மாதிரி. இப்ப கவனிச்சு பாருங்க, இதுக்கு ரெண்டுக்கும் கேப் பாருங்க 1, ஒரே பார்ட் ஈக்குவல் பார்ட்டா இருக்குது அப்படின்னா இந்த அப்ரோச் தாராளமா பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 20 லிட்டர்ஸ் தான். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? 20 ஆயிரும். அவ்வளவுதான். எக்ஸோட வேல்யூ 20னா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? எக்ஸோட வேல்யூனா எக்ஸ் எங்க இருக்குன்னு தேடாதீங்க. இங்க 9:7 9x 7x தானே. ஸோ இது என்ன ஆயிரும் உங்களுக்கு? 180 ஆயிரும். இது என்ன ஆயிரும் உங்களுக்கு? 140 ஆயிரும். இது எப்போ உள்ளது? ஆஃப்டர் ஆடிங் 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ பிஃபோர் என்ன இருக்கும்? அதுல 120 லிட்டர்ஸ் இருக்கும். அப்போ 180 120 இனிஷியலா 300 லிட்டர்ஸ் இருக்கும். இப்படியும் இந்த சம்ம தாராளமா என்ன பண்ணலாம்? அப்ரோச் பண்ணலாம். எந்த தப்புமே கிடையாது. நான் 20 எடுத்து நான் இந்த இடத்துல ஏன் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது? பண்ணிக்கோங்க. 20 லிட்டர்ஸ் அப்படின்னா வந்து இங்க 200, இங்க 120. இது எப்போ? ஆஃப்டர் ஆடிங் 20 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ அந்த மில்க் 20 எடுத்துட்டோம் அப்படின்னா 180. ஸோ 180 120 அகைன் 300. ஸோ எப்படினாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்ல நான் ஈக்குவேஷன்ல தான் போவேன், எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இனிஷியலா 9x 7x. இந்த 7x இருக்கு இல்லையா, அந்த 7xல ஆட் பண்ண அந்த 20 லிட்டர்ஸை வெளியே எடுத்துட்டு அந்த 9xல அந்த 20 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ரேஷியோ 5/3. அவ்வளவுதான். ஸோ மில்க் இனிஷியலா 9 பார்ட், வாட்டர் இனிஷியலா 7 பார்ட். we don't know exactly. ஸோ x 9x 7x ஆட் பண்ண அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த 20 லிட்டர்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த மில்க்ல ஒரு 20 லிட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா ரேஷியோ 5/3. இப்படி யோசிச்சாலும் ஓகே தான், எப்படி யோசிச்சாலும் ஆன்சர் வரும்.
See 9 3 27 7 5 35. So difference 8x. 320 இங்க 520. So 820 820 னா 160. So x is equal to 20. நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நம்ம ஈக்குவேஷன்ல இப்படி போனா தப்பு அப்படிலாம் கிடையாது. ஈக்குவேஷனும் கம்ஃபர்ட் தான். ஈக்குவேஷன் வந்து மேக்ஸ்ல வந்து பெரிய பாவம்லாம் கிடையாது. உங்களால டைமுக்குள்ள செய்ய முடிஞ்சா தாராளமா செய்யலாம். பட் லாஜிக் இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். லாஜிக்குள்ள போகும்போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். பட் லாஜிக் ஸ்ட்ரைக் ஆகணும்னா அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான். இனிஷியலா இருக்கக்கூடிய மிக்சர் எவ்வளோனே நம்மளுக்கு ஆக்சுவலா தெரியாது. We don't know anything about milk and water initially. When 20 liters added with the water only, the ratio becomes 9:7. If 20 liters add with the milk, the ratio becomes 5:3. இதுதான் சமம். எனிஹவ் மிக்சர்னு பார்க்க போகும்போது இந்த சைட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 9:7க்குமே டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குமோ அதே தான் 20 மில்க்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் மிக்சர்ல டோட்டல் அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஸோ த டோட்டல் மஸ்ட் பி சேம். ஸோ த ரேஷியோ டோட்டலை நம்ம சேம் பண்ணணும். இங்க 16 இருக்குன்னா இங்கேயும் 16க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஸோ இங்க 10:6 எடுத்துக்கிட்டோம் நம்ம 5:3. ஸோ இங்க 9:7 10:6 கம்பேர் பண்ணா we get equal difference to 1. It's all because the mixing of இல்லைன்னா adding of 20 liters. So value of x இங்க 20. So we are substituting the value either in the ratio. ஸோ இங்க பார்த்தோன்னா 20னா இது 180, இது 140. இது வந்து ஆஃப்டர் ஆடிங் வாட்டர். ஸோ அந்த வாட்டரை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 120. ஏன்னா அவங்க என்ன கேட்கறாங்க, இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர் தான் கேட்கறாங்க. ஸோ அந்த 20 liters வாட்டரை வெளியே எடுத்துட்டா 120. ஸோ 180 plus 120 300. இல்ல ரெண்டாவது ஈக்குவேஷன்ல போட்டாலும் யூ கேன் கெட் ஆன்சர் ஆக்சுவலி. 5 years ago, the ratio of the age of Ram to Anu is 4:3. 7 years ago, both of them got married. 2 years after their marriage, their son was born. When their son turned 1 year old, the sum of the ages of Ram, Anu and their son is 15 years. Find the sum of present ages of Ram and Anu. You can compare the sum from present. இல்லையா, நம்ம இப்ப இருந்து இதை பார்க்கலாமா? பிரசன்ட்ல இருந்து பார்க்க போகும்போது 7 years back they got married. So Ram and Anu got married 7 years back. 5 years ago their ages ratio 4:3. So 5 years ago 4:3 ages ratio உங்களுக்கு 4:3 இருக்கு. 2 years after their marriage their son was born, which is ரெகுலர் திங் தானே. அதான் 7 years முன்னாடி அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு 2 years கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இங்க நம்ம அதுதான் வந்து 7 years பேக் 5 years பேக்னு வச்சிருக்கோம். கேப் என்னதுதான் 2 years. ஸோ அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ராம் அண்ட் அனுவுக்கு 4:3 ரேஷியோ இருக்கும் போதுதான் குழந்தை பிறந்திருக்கு. இதை தான் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2 years ஆஃப்டர் தேர் மேரேஜ் தேர் சன் வாஸ் பார்ன் சொல்றாங்க. ஸோ அவங்க குழந்தை பிறந்தப்போ ராம் அண்ட் அனுவோட ரேஷியோ 4:3. When their son turned 1 year old, which is next year, Ram, Anu and their son is 59 years old. Ram, Anu and their son is 59 years old. இந்த இடத்துல இருந்து ஒரு நெக்ஸ்ட் இயர்ல அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் என்ன இருந்திருக்கும், சன் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ சன்னோட ஏஜஸ்ல 1, அணுவோட ஏஜ்ல 1, ராமோட ஏஜ்ல 1 எல்லாம் மைனஸ் ஆயிருந்தா 56 இருந்திருக்கும். எப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு 56, which is 5 years back from present 56. கொஸ்டின் என்னன்னா, find the sum of percentage of Ram and Anu. இப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்கறாங்க பிரசன்ட்ல. ஸோ ராமுக்கு ஒரு 5, அணுவுக்கு ஒரு 5, ஸோ ஒரு 10 அப்படின்னா இப்போ எவ்வளவு இருக்கும்னா 66. அவ்வளவுதான். இது ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயிலா நம்ம அப்ளை பண்றோம். ஏன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் சரியா புரிஞ்சுக்கணும். அவ்வளவு இங்க ஒரு மாதிரி பசில் மாதிரி அங்க எங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. நம்ம கரெக்டா ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன, 7 years ago both of them got married. ராம் அண்ட் அனு, இது வந்து 7 years ago. 5 years ago அதை வாசிக்கிறதுக்கு பதிலா 2 years after their marriage the son was born அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா 5 years agoன்னு ஆட்டோமேட்டிக்கா அர்த்தம். ஏன்னா 7 years ago மேரிடு, 2 years from the time of marriage அப்படின்னா பிரசன்ட்ல இருந்து நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படின்னா வந்து 5 years பேக் தானே. ஸோ 5 years பேக் சன் வாஸ் பார்ன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 5 years ago the ratio of the ages Ram and Anu 4:3ங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான்.
நெக்ஸ்ட் இயர் சன்னுக்கு 1 இயர், அதான் 1 இயர் நெக்ஸ்ட் இயர் இவங்க எல்லாரும் சேர்ந்து யாரு, ராமு, அனு, சன் எல்லாரும் சேர்ந்து 59னா அதுக்கு ப்ரீவியஸ் வேற என்ன இருந்திருக்கும்? எல்லாருக்கும் ஒரு வயசு இருந்திருக்காது, சன்னும் இருந்திருக்க மாட்டாரு. ஸோ அவரோட 1 இயர், இவங்க 1 இயர் எல்லாம் போய் இங்க 56 இருந்திருப்பாங்க. விச் இஸ் சம் ரொம்ப சிம்பிள். 5 years பேக் த டோட்டல் ஏஜ் ஆஃப் ராமன் அனு 56. வாட் இஸ் த பிரசன்ட் ஏஜ் டோட்டல் அப்படின்னு கேட்கறாங்க. 5 years ago 56னா இப்ப பிரசன்ட்ல ரெண்டு பேருக்குமே 5 + 5 10 அதிகமா இருக்கும், 66. ரொம்ப சாதாரண சம். சம் என்னன்னு பாருங்க. The speed of car is 4/3 of the speed of a bus. Both start from the same point and reach their destination at the same time. If the car stopped for 90 minutes for the repair and the total distance covered by both the car and the bus was 270 km each, then find the difference between speed of the car and the bus. ஆக்சுவலா இதுல ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரிக் ஒன்னு இருக்கு, நான் சொல்றேன். சம்மு புரியுதான்னு பாருங்க. கம்பேர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, கார், பஸ் அவங்களுடைய ஸ்பீடை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸ்பீட் ஆஃப் அ கார் வந்து 4 பார்ட், பஸ் வந்து 3 பார்ட். 4/3 which is 4:3. இது ஒரு சைட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவரால் அவங்க கிராஸ் பண்ண போறது எவ்வளவு அப்படின்னா, காரும் எவ்வளவு கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ண போறாங்க அப்படின்னா வந்து 270 கிலோமீட்டர் தான், பஸ்ஸும் 270 கிலோமீட்டர் தான். பட் they reach their destination at the same time அப்படிங்கிறாங்க. how it is possible? ஏன்னா காரோட ஸ்பீடு 4 பார்ட், பஸ்ஸோட ஸ்பீடு 3 பார்ட். பட் டெஸ்டினேஷன் வந்து ஒரே டைம்ல ரீச் பண்றாங்க அப்படின்னா இடையில ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப்பேஜஸ் இருக்கு. அப்போ கார் ஸ்டாப்டு ஃபார் 90 minutes ஃபார் த ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கார் வந்து ஒரு 90 minutes இருக்கு, ஹால்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது நான் இப்ப வரைக்கும் செம்ம தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம வந்து சால்வ் பண்ண போல. சால்வ் பண்றதா இருந்தா இது ரொம்ப சிம்பிள். இதுல ஒரு சின்ன விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் அ காரு, ஸ்பீட் ஆஃப் அ பஸ் நம்மளுக்கு தெரியும், ரேஷியோ 4:3. அப்ப டைம் ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்னா 3:4 தான் இருக்கும். அதாவது கார் 270 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா அது 3 ஹவர்ஸ்லயே போக முடியும். பஸ் வந்து 4 ஹவர்ஸ் தான் போக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஆனா இங்க டைம் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்போ இதே ஈக்குவல் டைமுக்கு இப்ப கார் தான் இடையில ஆல்ட் ஆயிருக்கு. அப்ப காரும் வந்து அதே டைமுக்கு போறதா இருந்தா கார் ஆக்சுவலா எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கணும்? 360 கிலோமீட்டர் போயிருக்கணும். ஏன்னா கார் வந்து நல்ல ஸ்பீட்ல போகும்ல, அப்படிங்க போகும்போது 360 கிலோமீட்டர் போயிருக்கணும். ஏன்னா ஒரே டைம்ல தான் போயிருக்காங்க. 3:4 டைம்ல இல்ல, ரெண்டும் ஒரே டைம். அதாவது 4:4 அப்படிங்கிற மாதிரி தான் இங்க அர்த்தம். சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, கார் வந்து எக்ஸ்ட்ரா எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கலாம்? 90 கிலோமீட்டர் போயிருக்கலாம். அந்த 90 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகல. ஏன்னா அது 90 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹால்ட் இல்ல. 90 மினிட்ஸ் ஹவர்ஸ்ல மாத்திரம் by 60. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வந்துடும் காரோடைய ஸ்பீடு. நம்மளுக்கு தான் காரோடைய ஸ்பீடு எவ்வளோன்னு தெரியுமா? 4 பார்ட். அப்போ 4 பார்ட் தான் வந்து 60னா 3 பார்ட் எவ்வளோன்னா 45. டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். அவ்வளோதான். சம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மில் நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா, ஃபாஸ்டா போறது யாரு? காரு. ஏன்னா அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, இடையில வந்து 90 மினிட்ஸ் ரிப்பேர்னு சொல்லிட்டு ஆள் போடுறாங்க. அதை கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பாருங்க. கொடுத்துருக்கிறது 270 கிலோமீட்டர். பட் அவங்களுடைய டைம் பாத்தீங்கன்னா ஈக்குவல். அது எப்படி? 3 பார்ட்ல போற பஸ்ஸும் 270 அப்படின்னா அப்போ 4 பார்ட்ல போற கார் வந்து 360 தானே இருந்திருக்கணும் ஒரே டைமுக்கு போயிருந்தா. ஏன் இந்த 90 கிலோமீட்டர் வந்து அதால போக முடியலன்னா ஹால்ட் நடந்திருக்கு. அந்த 90 கிலோமீட்டர் தான் இந்த 90 கிலோமீட்டர். அண்ட் யூ நோ டைம் எவ்வளவு நேரம் ஆல்ட்டு? 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸ் ஹவரா மாத்தணும்னா by 60. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதுதான் என்னது? காரோடைய ஸ்பீடு. ஸோ கார் இஸ் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். அவ்வளோ. கார் 60 தெரிஞ்சிருந்தா தான் 4 பார்ட் 60, 3 பார்ட் வந்து உங்களுக்கு வந்து 45 தெரிஞ்சிடும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 15. அவ்வளோ. இதுல நீங்க ஈக்குவேஷனுக்குள்ள போக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பட் இந்த சம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் எந்த சம்ல சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு சேம் டைம் அப்படிங்கிறத கிளியரா சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. ஸோ லாஜிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் the speed of a car is 4 part and speed of a bus is 3 parts only. Then how it is possible to get the destination in the same time?
அப்படின்னா அங்க வந்து இடையில ஒரு ஆல்ட் 90 மினிட்ஸ் நடந்திருக்கு. ஸோ எக்ஸஸா போய்க்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோ 90 கிலோமீட்டர். ஸோ 90 மினிட்ஸ். ஸோ ஸ்பீட் ஆஃப் கார் 60 கிலோமீட்டர் வரும். அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட் இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம். Rupees X is invested at R percentage per annum simple interest for 16 years and the total amount received after 16 years is rupees 5x. If rupees X plus 240 is invested at R plus 25 percentage per annum compound interest for 2 years and the total amount received after 2 years is rupees 6480, find the value of X. இதெல்லாம் ஜஸ்ட் பாக்குறதுக்கு தான் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆர்ன்னு சொல்லிட்டு உள்ள நிறைய வந்து தெரியாத மாதிரி வச்சிருக்காங்க. லாஜிக்கலி ஈஸி இது. See, we know the principle is always 100%. So here x is 100% and the x becomes 5x, which is 500%. So the interest is 400%. இல்லையா? 100 ரூபா போட்டா 500 ரூபா வந்திருக்குன்னா 400 ரூபா வட்டி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 16 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த 400%க்கு 16 இயர்ஸ். அப்போ 100%க்கு எத்தனை இயர்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா 4 இயர்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா 400% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு 16 இயர்ஸ் அப்படின்னா 100%க்கு 4 இயர்ஸ். ஸோ ஃபார் எவ்ரி 4 இயர்ஸ் 100% இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபார் எவ்ரி 1 இயர் ஈஸி தானே 25%. அதுதான் வருஷத்துக்கு 25% தான் இவ்வளவு தூரத்துக்கு சுத்தி இருக்கு. which is the rate of interest is nothing but 25%. இப்போ சம் ரொம்ப நார்மலா போயிடும் இல்லையா? ஸோ 25% நம்மளுக்கு தெரியும். அப்படிங்க போகும்போது நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா ஆர் பிளஸ் 25%, அப்படிங்க போகும்போது என்ன ஆயிரும் உங்களுக்கு 50% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 50% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் 2 இயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? 125% அப்படின்னு அர்த்தம். 50% 2 இயர்ஸ்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன வரும்? 50 into 2 100. 50 ஸ்கொயர் வந்து 2500 by 100 25. ஸோ 125%. அப்போ பிரின்சிபல் எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%. இன்ட்ரெஸ்ட் 125%. ஸோ டோட்டலா 225% அமௌண்ட் கிடைச்சிருக்கும். இந்த 225 இஸ் நத்திங் பட் 6480. we need to calculate 100%. ஸோ 225 100 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது 9 பார்ட், இது வந்து 4 பார்ட். 9 பார்ட் 6480 கிடைச்சு அப்படின்னா 720. ஸோ 720 into 4 2880. ஸோ 2880 is nothing but x plus 240. அப்போ எக்ஸோட வேல்யூ 2640. நார்மல் சம், ரொம்ப நார்மல் சம். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஜஸ்ட் கிளப் பண்ணி மொத்தமா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு உண்டான மீனிங். இந்த ஃபர்ஸ்ட் லைன், if the principal is 100 then the amount is 500 which is 5x. it means 400 தான் வந்து interest in 16 years. so in 16 years 400 na in 1 year it is 25. so the rate of interest here is 25%. அத first lineல கண்டுபிடிச்சாச்சு. then second lineல என்ன சொல்றாங்க அப்படின்னா R plus 25%. we know R 25%. அப்போ இங்க வந்து R வந்து உங்களுக்கு 50% மாறி 2 years அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 50% 2 years அப்படின்னா 125%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 100%. இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 125%. we don't know anything about the principal, so principal is always 100%. so the compound amount, overall compound amount percentage is 225 and the given compound amount is 6480. so we have to find out the 100% principal. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு யூ கெட் 2880. அது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 240 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலான சம் தான். இதுல பெருசா ட்ரிக் சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. சம புரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Ajay buys 2 articles at the same cost price. On selling the first article, he made a profit of 15%, while the selling price of the second article was rupees 60 more than that of the first article. Find the sum of the selling prices of both articles if the overall profit earned by Ajay is 17.5%. ஆக்சுவலா சம் ஈஸி, முதல்ல சால்வ் பண்ணிடலாம்.
அப்புறமே நம்ம லாஜிக் பார்க்கலாம். இப்போ வந்து 15% தான் ஒரு பர்டிகுலர் பொருளோட ப்ராஃபிட், பட் ஓவராலா 17.5, விச் இஸ் 2.5% ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னா ஒரு 60 மோர். நம்மளுக்கு தேவை ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 17.5, அதோட செல்லிங் பிரைஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 117.5% கால்குலேட் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. 2.5 டேபிள்ல போலாமா? 2.5 டேபிள் வந்து 10ல் எத்தனை இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்குமா? 100ல 40 டைம்ஸ் இருக்கும். இதுல ஒரு 4 + 3 7, அப்போ 47 டைம்ஸ் இருக்கா? ஸோ 47 into 60. ஸோ 47 into 60 எவ்வளோ ஆச்சு? 2820. 47 into 6 282 ஒரு 0. அவ்வளோ. இது ஆன்சர். இது எப்படி எடுத்து டைரக்டா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதோட ஸ்டோரி தெரியணும். See, cost price are equal இல்லையா? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டிகல், ரெண்டுமே ஈக்குவல் தான். இதுல இப்போ நம்மளுக்கு வந்து 15% ப்ராஃபிட், ரெண்டாவதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15% ப்ராஃபிட் தான், பட் கூட ஒரு 60 வேற இருக்கு இல்லையா? ஒரு 60 மோர். இப்போ நான் அதை சால்வ் பண்றேன். உங்களுக்கு 1200 தான் இதோட காஸ்ட் பிரைஸ். ஏன்னா டோட்டல் வந்து 2820 இல்ல, அது 17.5%, அப்போ 2400 தான் டோட்டல் காஸ்ட் பிரைஸ். ஸோ ரெண்டு ஈக்குவல்னால 1200. ஸோ 1200ல 15% எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 180. செகண்ட்லி 15% 180 பிளஸ் ஒரு 60 rupees எக்ஸ்ட்ரா வேற வச்சு வைக்கிறாங்க இல்லையா? ஸோ 15% மட்டும் சொல்லிட முடியாதுல்ல, பிளஸ் சம்திங் இருக்கு. எவ்வளோ? 60 rupees உள்ளது. இப்போ அவங்க நம்மள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த 60யை மட்டும் எக்ஸ்ட்ராவா சம்பளம் சொல்லிட்டு ஓவராலா எடுத்து பார்க்கும்போது, ஓவரால்னா 2400க்கு எடுத்து பார்க்கும்போது இந்த ப்ராஃபிட் ஓவராலா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, இது எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 17.5% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓவராலா எடுத்து பார்க்கும்போது. இப்போ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, 15% ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இங்கேயும் 15%, ஓவராலும் 15% தானே ப்ராஃபிட் இருக்கணும். ஆனா ஏன் 17.5 இருக்குன்னா இந்த 60 rupees தான் காரணம். அப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு 2.5%, நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவராலுக்கு தான். ஸோ ஓவராலுக்கு ஒரு 2.5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த 60. அப்போ ஓவராலா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 17.5னா 100% சேர்த்துக்கிட்டா ஸோ உங்களுக்கு கால்குலேட் பண்ணிடலாம். இதுல என்ன கன்ஃபியூஸ் ஆகாதீங்கன்னா, இது ஒரு 100, இது ஒரு 100, அப்போ ஓவராலா 200% எடுத்துறாதீங்க. ஏன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே பெர்சன்டேஜ் எங்க வந்தாலுமே 100% தான். ஸோ இந்த சம்ம அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸி, பட் இந்த இடத்துல லாஜிக் கரெக்டா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 17.5% ரெண்டு பொருள் இருக்குல்ல, அப்படிங்க போகும்போது 100 + 100 200, 17.5 + 17.5 235% கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சா டபுள் தான் கிடைக்கும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட், the base area of the cone is 432 centimeter square and the cost of painting the third surface area of the cone at the rate of rupees 5 per centimeter square is rupees 2340. Find the volume of cone. Pi is equal to 3. In this particular sum, we are going to apply pi as 3. So நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்னது அப்படின்னா வால்யூம். வால்யூம் is equal to 1/3 pi r square h. கோனோட வால்யூம் நம்மளுக்கு ஆறு வேணும், ஹச் வேணும். ஆறுக்கு நம்மளுக்கு பேஸ் ஏரியா இருக்கு, which is pi r square is equal to 432 and pi ஓட வேல்யூ 3. So 3 into r square தான் வந்து 432. So r square is equal to 144, which is r is equal to 12. Now we know the value of r. அடுத்து என்ன வேணும்? h வேணும்னா வேற ஹிண்ட் என்ன இருக்கு? CSA இருக்கு. CSA rupees 5 தான். CSA நமக்கு தெரியுமா? ஃபார்முலா ஆஃப் CSA, curved surface area of cone, is pi r l. So curved surface area 2340 for rupees 5 per centimeter square. அப்ப கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ? 468. ஸோ பையோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 12. இப்போ நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் எல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 12 எடுத்து இங்கே சால்வ் பண்ணோம்னா 39, 3 எடுத்தோம்னா 13. ஸோ வேல்யூ ஆஃப் எல் வந்து 13. When you know the value of r and value of l, you can easily find out the value of h. So 13 square minus 12 square. இதோட சேர்ந்து வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
ஸோ அதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன உங்களுக்கு 169 144 டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 25. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிட்டா போதும். we know the value of r and h. ஸோ 1/3 பையோட வேல்யூ 3, r ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 144, ஹச்சோட வேல்யூ தெரியும் 5. 144 இன்ட்டு 5, ஸோ 720. இதெல்லாம் சும்மா சப்ஸ்டியூட் தான் பண்ணணும், இதில் லாஜிக்காக எதுவுமே இல்லை. நமக்கு தேவை வால்யூம் ஆஃப் அக்கௌண்ட். 1/3 பையார் ஸ்கொயர் வச்சு நம்மளுக்கு பையோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ ஹச்சோட வேல்யூ வேணும். ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஹச்சோட வேல்யூ வேணும்னா ஆர் இருக்கும்போது எனக்கு எல் வேணும். ஸோ பையாரில் எனக்கு சிஎஸ்ஏ வச்சு கண்டுபிடிக்கலாம். சிஎஸ்ஏவோட வேல்யூவா வந்து ஃபார் எவ்ரி 5 rupees தான் 2340. அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட் வெளியே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிறது க்ளவுட் சர்ஃபேஸ் ஏரியா 468. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு வந்து எல் தெரியும். எல்ல இருந்து எனக்கு ஹச் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும் தான் பண்ணுறோம், மற்றபடி இது ஒன்றும் பெருசாக கிடையாது. ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட், A, B and C started a business with investment of rupees 1600, 1400 and 1000 respectively. After 8 months, A invested rupees 400 more, and after 2 more months, B left the business. At the end of Y years, the profit share of C is rupees 18,000 out of the total profit of rupees 70,200. Find the value of Y. ஸோ கொஞ்சம் கால்குலேட்டிவ் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சியோட டீட்டெயில் தானே, அதை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா சிஏ பற்றி மட்டும் தான் நம்மளுக்கு ஹிண்ட் இருக்கு. அவுட் ஆஃப் 70,200 சியோடது பார்த்தீங்க அப்படின்னா 18,000. அப்போ ரிமைனிங் 18 522 இல்லையா? இதுதான் யார் அப்படின்னா A + B. ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 18th டேபிளா, ஒரு 18 இல்லை. ஸோ இது 10 டைம்ஸ், இது 29 டைம்ஸ். ஸோ ஓவராலாக 39 பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்ல சிக்கு 10 பார்ட்டும் A + Bக்கு 29 பார்ட்டும். ஏன் நம்ம சி A + Bன்னு பிரிக்கணும்? அங்கே கொடுத்துருக்கிற ஹிண்ட் சிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஏபிக்கு இண்டிவிஜுவலாக கிடையாது. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே 29 தான் வச்சுக்க முடியும், சியை மட்டும் தனியாக 10ன்னு வச்சுக்கோம். அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதை பார்த்தோம்னா இங்கே எல்லாமே 1600. ஸோ 2 0, இங்கே 2 0, எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 400 போனால் 2 0 எடுத்துடலாம். ஸோ இனிஷியலி ஏ இன்வெஸ்டட் 16, பி இன்வெஸ்டட் 14, சி வந்து 10. ஆஃப்டர் 8 months அப்படின்னா ஏ வந்து 8 months வரைக்கும் இன்வெஸ்டட் 4 more அப்படின்னா 20 ஆயிடுமா? 16 or 4 20 ஆயிடும். அண்ட் ஆஃப்டர் 2 more months பி லெஃப்ட் த பிஸ்னஸ். அப்போ பி வந்து 10 months தான் வேலை பார்த்துருக்கும். ஏன்னா 8 monthsக்கு அப்புறம் தான் ஏ இன்வெஸ்ட் பண்ணுது, அதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு பி 10 months. அட் த எண்ட் ஆஃப் ஒய் இயர்ஸ்ன்ட்டாங்க. ஸோ வி டோன்ட் நோ எனிதிங் அபவுட் சி எவ்வளோ மாதம் இருந்துச்சுன்னு தெரியாது. பி போயாச்சு, அப்போ ஏயும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓவராலாக எக்ஸில் ஃபர்ஸ்ட் 8 months மட்டும் அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு தெரியும். இவ்வளவுதான். நம்ம ஜஸ்ட் கொடுத்துருக்க டீட்டெயில் அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இதில் நம்ம வந்து இப்போ A + Bயை மொத்தமாக தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா சிக்கு மட்டும் தான் நம்மளுக்கு வேலையை தெரியும். ஸோ சியோட பார்ட்டு பார்த்தீங்கன்னா 10 பார்ட்டு, A + Bயோட பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29 பார்ட்டு. அவ்வளோதான். இது சிம்பிளிஃபை பண்ணால் வேலை முடிஞ்சிடும். ஸோ இங்கே 10க்கு 10 என்ன ஆயிரும் உங்களுக்கு, கேன்சல் ஆயிருமா? ஸோ ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா 29 × X மட்டும் இருக்கும். ஸோ ரைட் சைடில் 29X மட்டும் தனியாக வச்சுருங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 20X. ஸோ அது அந்த சைடில் போயிடும். ஸோ -20Xன்னு வச்சுக்கோங்க. தென் இங்கே ஒரு -160, இங்கே ஒரு 140. ஸோ ஒரு 20 மட்டும் மைனஸ் ஆகும். 16 × 8 எவ்வளோ ஆச்சு, 128. அதில் ஒரு 20 மைனஸ் போச்சுன்னா 108. ஸோ 9X தான் 108. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 12. அவ்வளோதான். இங்கே ஒய்யோட வேல்யூ தானே கேட்குறாங்க, எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கேட்டுறாதீங்க. சப்ஸ்டியூட் பண்ணது வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்காக இதை ஒய்ன்னு கூட மாற்றிக்கலாம், எல்லாத்தையும் கூட ஒய்ன்னு மாற்றிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் சொல்லிடாதீங்க. ஸோ ஆன்சர் என்ன, இயர்ஸாக கேட்டிருக்காங்களா? அப்போ 12 monthsனா 1 year அவ்வளோதான். ஆக்சுவலாக எதுவுமே பெருசாக பண்ணல, ஜஸ்ட் வந்து சிம்பிளிஃபை மட்டும் பண்ணி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நமக்கு ஓவராலாக அவங்க கொடுத்துருக்கிற ஹிண்ட் சி மட்டும்தான். ஸோ சி வந்து 18,000 அவுட் ஆஃப் 70,200. ஸோ சியோட பார்ட்டு 18,000, A + B வந்து
52,200. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 29 பார்ட்டு 10 பார்ட்டு ரேஷியோவில். நம்ம ஓவராலாக நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ இயர்ஸ் இருக்க போதே தெரியாது. இப்போ எல்லாமே 1600, 1400, 1400னால எல்லாத்துலேயுமே அந்த 2 ஜீரோவை சிம்பிளிஃபை ஆரம்பத்திலே பண்ணியாச்சு. ஸோ ஏ வந்து இனிஷியல் கேபிட்டல் 16 பார்ட்டு, பி 14 பார்ட்டு, சி வந்து 10 பார்ட். ஆஃப்டர் 8 months அப்படின்னா ஏ 8 months மட்டும் இருந்திருக்கும். இன்வெஸ்டட் ஃபார் மோர் அப்படிங்கிறாங்க. ஸோ அது 20 மாறி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 2 more months பி லெஃப்ட் த பிஸ்னஸ். ஸோ 10 monthsக்கு அப்புறம் பி வெளியே போயிருக்கும். சியை பற்றி தெரியாது. ஸோ மேக் இட் அஸ் 10 into ஒய் இயர்ஸ்ங்கனால ஒய்னே வச்சிருக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போ இது வந்து ஒய் மைனஸ் 8ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஏன் ஒய் மைனஸ் 8? ஓவரால் ஒய்னா ஏ ஆல்ரெடி ஒரு 8 months இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் ஒய் மைனஸ் 8 தான். ஸோ இப்போ ஏ பிளஸ் பியோட ஓவராலாக ரேஷியோ 29, சிக்கு 10. அதை சிம்பிளிஃபை மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த 10க்கும் இந்த 10க்கும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 29 into ஒய், 29 ஒய் இங்கே. தென் இங்கே வந்து உங்களுக்கு 20 into ஒய் வரும் இந்த இடம். அதை அந்த சைடில் கொண்டு போனால் -20 ஒய். அப்புறம் இங்கே 20 into -8 -160. 14 into 10 140. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்தது தானே இந்த 29, அதனால. ஸோ இங்கே ஒரு -20. 16 into 8 வந்து ஒரு 128. 128 -20 108. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 12. 12 in months. நம்ம எல்லாமே மந்த்ஸில் தான் வச்சுருக்கோம். அவங்க கேட்டுக்கிறது இயர்ஸ். அதனால ஆன்சர் 1. இது ஜஸ்ட் கால்குலேட்டிவ் தான். மற்றபடி இதில் பெருசாக லாஜிக்கலாக எதுவுமே இல்லை. ஒரு டிபிக்கல் பார்ட்னர்ஷிப் சமாளம். Next sum. A boat covers a certain distance downstream and covers 75% of the same distance upstream in 21 hours 15 minutes. The downstream speed of a boat is 20% more than the speed of a boat in still water. Find the total distance covered by the boat both upstream and downstream if the speed of the stream is 8 km/h. சம் புரியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ 100% டவுன்ஸ்ட்ரீம், 75% தான் அப்ஸ்ட்ரீம் போகுது. ஸோ ஓவரால் டைம் வந்து 21 hours 15 minutes. அப்புறம் என்ன கம்பேர் பண்றாங்க அப்படின்னா டவுன்ஸ்ட்ரீம் இதை வந்து போட்டோடைய ஸ்பீடுக்கு கம்பேர் பண்றாங்க. அதில் 20% வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் போட்டோட ஸ்பீடு 100%, இது 120%. இது 5 பார்ட் அப்படின்னா இது 6 பார்ட். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது யாரு? போட் ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்போ இது 5 பார்ட்டு அப்படின்னா இது ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். அப்படின்னா தான் டோட்டல் இங்கே 6 வந்திருக்கும். அண்ட் வி நோ தட் ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் வந்து 8 km/h. அப்போ அந்த ஒரு பார்ட்டு தான் வந்து 8 km/h அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் மொத்தம் 6 பார்ட் வந்து 48 km/h. இது வந்து உங்களுக்கு போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 km/h இருக்கும். அப்போ அப்ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா வந்து 32 km/h இருக்கும். ஏன்னா போட்டோட ஸ்பீட்லேருந்து ஸ்ட்ரீமை மைனஸ் பண்ணிடலாம்ல. ஸோ 40 - 8 32 km/h. டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ இருக்குன்னா 48 km/h. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து we know the value of downstream and upstream. பட் இப்போ வந்து நம்மளுக்கு சம்ம பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனை கிடையாது. ஓவரால் டிஸ்டன்ஸே நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஸ்பீடு எடுத்து கம்பேர் பண்ணோம்னா இந்த ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 48 32 which is 3:2. யாருக்கு? டவுன் ஸ்ட்ரீமுக்கும் அப் ஸ்ட்ரீமுக்கும். அப்போ அதே இது டைம்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2:3. இப்படிதான் இருக்கணும். எப்போ டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா. ஆனா இங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இல்லை. அப்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நம்ம 75% தான் நம்ம டிராவல் பண்றோம். இங்க அப்ஸ்ட்ரீமுக்கு உண்டான டைம் 3. அப்போ அதை 3ன்னு வைக்க முடியாது, 2.25 தான் வைக்கணும். அதாவது இதுல இருந்து ஒரு 75% தான் நம்ம கிராஸ் பண்ண போறோம்னா 2.25 தான் ஆகும். ஸோ 2:2.25 தான் நம்மளுக்கு வந்து டைம் ரேஷியோ ஆகும். இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீட் ரேஷியோ 3:2னா டைம் ரேஷியோ 2:3 தான். 3:2 2:3 மாறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா. ஆனா இங்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் இல்லை. அப்ஸ்ட்ரீம்ல 75% தானே போறோம். ஸோ அதுக்கு 3 பார்ட் டைம் ஆகாது. 3ல 75% ஏற்றோம்னா 2.25 தான் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4.25 hours ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக 21 hours 15 minutes. 21 hours 15 minutesனா 21.25. இதை ஏன்னு கேட்டுறாதீங்க. 21 hours 15 minutes அது எப்படி 21.25 எழுதலாம்னு சொல்லிடுறாங்க.
ரெண்டும் ஒன்று தானே. இது வந்து ஹார்ஸ் மினிட்ஸ்ல இருக்கு, இது டெசிமல்ல இருக்கு. ஸோ 21 ஹார்ஸ் அப்படிங்கிறது 21 ஹார்ஸ் 15 மினிட்ஸ்ங்கிறது 21.25 ஹார்ஸ்னு எழுதியிருக்கேன், விச் இஸ் 5 டைம்ஸ். அப்போ ஆக்சுவலா 10 ஹார்ஸும் 11.25 ஹார்ஸும் ஆகணும். எக்ஸாக்ட் டைம் நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. ஓவராலாக 4.25 வந்தா டவுன் ஸ்ட்ரீமுக்கு 2 ஹார்ஸும் அப் ஸ்ட்ரீமுக்கு 2.25 ஆகுது. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தேவைப்படுறது 21.25 விச் இஸ் 5 டைம்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா 2 becomes 10, 2.25 becomes 11.25. இப்போ நம்மளுக்கு ஈஸியில் எவ்வளோ டைம் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போயிருக்குன்னா 10. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரியும் 48. அப்போ ஓவராலாக 480 கிலோமீட்டர் போயிருக்கும் டவுன் ஸ்ட்ரீமில். அப் ஸ்ட்ரீமோடது தெரியும் 32. அது 11 ஹார்ஸ் 11.25 ஹார்ஸா. அப்போ 32 into 11 320 352 ஒரு 8. ஸோ ஒரு 360. ஸோ 480 + 360 840 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும். நல்ல சம்பளம். பட் ஈக்குவேஷனுக்குள்ளெல்லாம் போக தேவையே கிடையாது. போனீங்கன்னா எழுதலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பட் நான் சொன்னதெல்லாம் புரியுதான்னு பாருங்க. ஒரு சைடில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண விஷயங்கள் எல்லாமே கிளியரா உங்களுக்கு வந்து புரியும். எங்க இருந்து சம ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணது இங்க இருந்து. The downstream of a boat வந்து 20% more than the boat in still water. When you compare the boat speed, the downstream is 20% more, which is boat is 100%, downstream is 120%. In the ratio, if the boat speed is 5 part, downstream is 6 part, which gives speed of a stream is 1 part. ஏன்னா போட்டும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சேர்ந்தாதான் downstream. And we know that in the sum, the speed of a stream is 8 km per hour, which is 1 part is 8 km per hour. So 5 part is 40 km per hour. So 6 part is 48 km per hour. And we know that upstream is boat stream minus stream speed. So 40 minus 8, which is 32 km per hour. இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம சம்முக்குள்ளே போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னது? Whenever the speed ratio is between two speed, the ratio is 3:2. We can say the time ratio is 2:3. பட் இங்க இந்த சம்ல in this particular sum the distance equal கிடையாது. டவுன் ஸ்ட்ரீம் தான் 100, அப்ஸ்ட்ரீமுக்கு 75. ஸோ அப்ஸ்ட்ரீமுக்கோட டைம் வந்து 75% ஆஃப் த டைம் தான் எடுக்கணும். ஸோ 3ல 75% 2.25. இங்க இருந்து தான் வந்து ரொம்ப முக்கியமா இந்த சம்ல பார்க்கணும். ஸோ 2 பார்ட் டவுன் ஸ்ட்ரீமுக்கான டைம் அப்படின்னா 2.25 அப்ஸ்ட்ரீமுக்கான டைம். இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 4.25 ஹவர்ஸ். இல்லை நீங்க இப்படி சொல்லலாம் 4 hours 15 minutes வாட் எவர் இட் இஸ் சொல்லலாம். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21 hours 15 minutes, which is 21.25 டெசிமல்ல சொல்றது தான். ஸோ 5 டைம்ஸ். ஸோ நம்ம இதே என்ன பண்றோம் 5 டைம்ஸ் ஆக்குறோம். ஸோ 10 hours டவுன் ஸ்ட்ரீம்ல போன மாதிரியும் 11.25 hours அப் ஸ்ட்ரீம்ல போன மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வேணும்னா ரெஸ்பெக்டிவ் ஸ்பீடை வச்சு நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். ஆட் பண்ணி சொல்ல வேண்டியது. ஸோ லாஜிக்காக கொண்டு போய் அப்ரோச் பண்றோம். அவ்வளோதான். ஈக்குவேஷனுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இந்த மாதிரி சம்பளம் யூஸ் ஆகும். Last sum. The ratio of the number of boys to girls in the class is 9:8. The average age of boys is 18 years and the average age of girls is 13.75 years. The sum of the ages of all students in the class is 1360 years. Find the ratio of the average age of all students in the class to the number of girls in the class. So we don't know anything about number of boys and number of girls. இல்லையா? நம்மளுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு எக்ஸாக்ட் எவ்வளவு தெரியாது. we know only the ratio 9:8. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் வந்து 18, ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 13.75. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியணும்? we need to find out the average age of all students and we have to find the exact number of girls. அப்புறம் ரெண்டுக்கும் என்ன எடுக்கணும் அப்படின்னா ரேஷியோ எடுக்கணும். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரிக் இருக்கு, இதில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷனுக்கு போக வேண்டாம்ல அப்படிங்கும்போது அந்த ட்ரிக்கை ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கேப் என்ன இருக்கு? பாய்ஸோட ஆவரேஜ் ஏஜுக்கும் கேர்ள்ஸோட ஆவரேஜ் கேப் எவ்வளவு இருக்கு? 4.25. அதை எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கணும்னா பாய்ஸ் 9:8 இருக்கா, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் அந்த ரேஷியோ நம்ம மேல வச்சுக்கோ. பாய்ஸ் 9 பார்ட் கேர்ள்ஸ் 8 பார்ட்னா இங்க 8:9 பிரிச்சோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். பாய்ஸ் டு கேர்ள்ஸ் 9:8, அப்போ நம்ம இந்த கேப்பை 8:9 பிரிக்கணும்.
which is 4.25 17 பார்ட்டா பிரிக்கணும். gives 0.225. ஆக்சுவலாக இது ஒன்றும் பெரிய கால்குலேஷன்லாம் கிடையாது. 425 பட் 17 வச்சுட்டா 25 0.25 வேல்யூ வச்சுக்கிற போகிறோம். ஸோ ஹியர் யூ ஹாவ் 8.25 and here you have 9.25. So which is 2 and here it is 2.25. இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்கர் நம்பர் இருக்கு இல்லையா, இங்கே ஆவரேஜில் பிக்கர் நம்பரில் இருந்தால் அதை என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். ஹையஸ்ட் நம்பர் இருந்தால் அது கூட என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் என்னதான் வரும், ஒரே ஆன்சர் தான் வரும். அதுதான் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரிக்கு, இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷனும் போகக்கூடாது. என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு, ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, 9:8. அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் இருக்கு, பாய்ஸுக்கு 18, கேர்ள்ஸுக்கு 13.75. இப்போ என்ன ட்ரிக் அப்படின்னா, இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை ரேஷியோ 9:8 இருந்தா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8:9 இருக்கு. அப்படிங்கும்போது ஓவராலா 17 பார்ட். ஸோ ஒரு பார்ட் 0.25 இருக்கு இல்லையா, அப்போ 8 பார்ட் 8.25 gives 2, 9.25 gives 2.25. கொடுத்துருக்கிற அந்த ஆவரேஜில் பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு மைனஸ் சப்ராக்ட் த நம்பர். சின்ன நம்பர் இருக்கும், ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குன்னா யூ ஹாவ் டு ஆட் த நம்பர். போத் கிவ்ஸ் சேம் நம்பர் விச் இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு சைடு. இன்னொரு சைடு நம்மளுக்கு என்ன தேவை, பாய்ஸ் கேர்ள்ஸ் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லை, ஏன்னா வி நோ த ஆவரேஜ் ஏஜ் நோ. ஸோ ஓவரால் ஏஜ் என்ன இருக்கு, 1360. நம்மளுக்கு ஆவரேஜ் அது 60ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ 1360 எவ்வளோ, 85. அப்போ 85. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 85. அதில் வந்து நம்ம 9:8 தானே பிரிக்கணும். ரொம்ப ஈஸி இல்லை, 45 40. இப்போ அவங்க கேட்கறது கேர்ள்ஸுக்கு உள்ள நம்பர் 40, ஆவரேஜ் ஏஜ் 16. ஸோ 16க்கும் 40க்கும் ரேஷியோ கேட்குறாங்க 2:5. இது ரொம்ப ஈஸி, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே இனிஷியலாக சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த பார்ட் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டோட்டல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரிக் ஆக்சுவல். அடுத்து இது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓவரால் ஏஜ்ல இருந்து கால்குலேட் பண்ணோம்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிடும். அதை ஸ்பிட் பண்ணா பாய்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், கேர்ள்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ கேப் எடுத்து அதை ஸ்பிட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய நம்பர்ல மைனஸ் பண்ணாலும் சின்ன நம்பர்ல பிளஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓவரால் ஆவரேஜ் கேட்டால் இதை வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம், எந்த தப்புமே கிடையாது. மற்றபடி இதுல வந்து அதுக்கடுத்து கடைசி அவங்க கேட்கறது சம்திங் கம்பேர் பண்ண சொல்றாங்க. அது அவங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்ல கேர்ள்ஸ் எடுத்து கம்பேர் பண்ண சொன்னாலும் சரி, பாய்ஸ் எடுத்து கம்பேர் பண்ண சொல்றாங்க. ஏதோ 2 நம்பர் கம்பேர் பண்ண சொல்றாங்க, அது ஈஸி. ஸோ எப்பவுமே இது மாதிரி சம்பளம் உங்களுக்கு வேற வழி கிடையாது, ஈக்குவேஷனுக்குள்ள போய் தான் ஆகணும். நாங்கள் 9x இங்கே 8x, 9x இன்ட்டு 18 ப்ளஸ் 8x இன்ட்டு 13.75 விச் கிவ்ஸ் 1360 போகலாம், தப்புலாம் கிடையாது. பட் யூ கேன் ட்ரை திஸ். இது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல்லாம் வந்ததுனால கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கு. இல்லை அப்படின்னா கால்குலேஷன் ஒண்ணுமே இருக்கு. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்றது வந்து எஸ்பிஐ அப்படின்னா நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயமே தெரிஞ்சுட்டு போறது நல்லது. ஏன்னா அங்கே போய் நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைம் சேவ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் வந்து உங்களுக்கு பூஸ்ட் நல்லா ஆகும். ஸோ நம்ம டைம் சேவ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கத்துக்கணும். ஸோ கால்குலேஷன்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே டைம் சேவ் ஆகும். கான்செப்ட் மட்டுமே போகாது. யூ ஷுட் நோ த கான்செப்ட், வி ஷுட் அக்செப்ட் தட். மோரோவர் யூ ஷுட் நோ த கால்குலேஷன் பார்ட் ஆல்சோ. அப்படின்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மார்க் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது வந்து பூஸ்ட் பண்ற மார்க் இருக்கு. See, in average we can take 20 marks in prelims. இதுதான் ஆவரேஜ் மார்க். பட் who is going to increase the 20 to 25 and further to 30? அதுதான் இங்க விஷயம். And believe me, you can easily score 35. அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ப்ரொவைடட் உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாத்துலையுமே தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்க்கலாம். ஸோ அடுத்த செட்டு பார்க்கலாம். இன்னொன்று மேபி அது அப்ளிகேஷன் சம்மோ இல்லை வேற நியூமெரிக் எபிலிட்டியோ ஏதாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து
நம்ம பார்த்துட்டே வரலாம்.